இன்றைக்கி எப்பயும் போல் 5 மணி அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு 5:30க்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சோடனே எப்பயுமே பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா, நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு அரிசி ஒரு டம்ளர் எடுத்து சாப்பாட்டுக்கு ஊற வச்சுட்டு வெளியே கதவு திறந்து வந்தோடனே தண்ணி தெளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வாசலுக்கு தண்ணி தெளித்து கூட்டி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்ல பிராணிகள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அரிசியை போட்டுட்டு தான் உள்ளே சாப்பாட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா பாத்திரங்களில் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே தூங்கியாச்சு. அடுப்பில் ரொம்ப எண்ணெய் பசையாக ரொம்ப அசிங்கமாக இருந்தனால அடுப்பை கழுவிட்டு சாப்பாட்டு கோலம் வச்சுட்டேன். ஒரு சைடு மிம்மியாக பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்து நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று ஸ்கூலில் யாரோ மாங்காய் பச்சடி கொண்டு வந்தாங்களாம். அதனால் எனக்கு செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டனால இன்றைக்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அந்த மாங்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு நல்லா வெள்ளத்தை தட்டி அதில் போட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா மாங்காய் பச்சடி ரெடி. தயிர் சாதத்துக்கு சைடிஷ். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு